சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் சாயப்பா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியானது மிகவும் உணர்வுபூர்வமான ஒரு செய்தி. ஏனென்றால் உன்னுடைய குலதெய்வத்தின் கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கின்றது. உன்னுடைய குலதெய்வமானது உன் வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கின்றது, ஏது செய்து கொண்டிருக்கின்றது என்பதையெல்லாம் உனக்கு நான் ஒவ்வொரு முறையும் தெரியப்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த நேரம். இப்பொழுது உன் குலதெய்வம் உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம், நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இந்த சாயப்பா இந்த விஷயத்தை தெரிந்து கொண்ட பிறகு என்னுடைய கண்களும் கலங்கியது என்பதுதான் உண்மை. இந்த சாயப்பாவினுடைய கண்கள் முழுக்க முழுக்க கலங்கி நின்றது என்பது உண்மை அல்லவா? அதனால் இந்த நேரத்தில் இந்த உண்மையை என் குழந்தை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு உடனிருந்து இந்த தெய்வம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எதுவென்றாலும் அவை அத்தனையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் உனக்கு சொல்லித்தரும் எல்லா பாடங்களையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக கற்று தெரிந்து கொள்ளும் இந்த நேரம், இனி உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் உன்னை சுற்றி வரக்கூடிய எல்லாவற்றிலும் நீ உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் சரியாக பயன்படுத்தி கொண்டு எல்லாவற்றையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. நான் இருக்கும் காலம் உனக்கு அதிர்ஷ்டத்தின் காலம் என்பது உண்மை அல்லவா? இந்த சாயப்பா உன்னை தொடர்ந்து வரும் இந்த நேரம் உனக்கு நடப்பது எல்லாமும் உண்மை என நீ நம்பு. அதனால் இதை எல்லாமும் நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். இதை எல்லாமும் என் குழந்தை நீ சரிவர புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலம் நீ தவித்ததை எல்லாம் நிறுத்திவிட்டு, இனிமேலும் உன் அப்பாவின் அன்பு உனக்கு கொடுப்பதை என்னவென்று புரிந்து கொள்ள நீ தயாராகிவிடு. உன்னை சுற்றி சுற்றி நான் வந்து கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்களில் உனக்கு தெரியக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதை நீ மறந்து விடாதே. இத்தனை காலம் நான் உன்னோடு தான் வந்திருக்கின்றேன். இத்தனை காலம் இந்த சாயப்பா நான் உன்னோடு தான் பயணித்திருக்கின்றேன். உடனிருக்கும் இந்த நேரம் உனக்கு அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்டம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நம் வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற சில பிரச்சனைகள் நம்மை நிச்சயமாக மிகுதியாக வேதனைப்படுத்தியிருக்கலாம், மிகுதியான மன துன்பத்தை நமக்கு கொடுத்திருக்கலாம். இதை எல்லாமும் தாண்டி நமக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள முடிவு செய்துவிட்டோம். ஆனால் அந்த முடிவு எப்பொழுதும் நமக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நமக்கான ஒரு நேரத்தை அது நல்லபடியாக உருவாக்கி கொடுக்கும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. கனவிலும் நினைத்து பார்த்திராத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியை எல்லாம் கண்டு உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது உன் குலதெய்வத்தின் கண்களிலிருந்து கண்ணீரை ஆறாக பெருக்கெடுத்து ஓட வைத்திருக்கிறது என்றால், உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று உன் கையை மீறி சென்று கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். இந்த நேரம் இதையெல்லாம் நான் உனக்கு சொல்லிவிட வேண்டி வருவதற்கு முழுக்க முழுக்க இன்னொரு காரணமும் இருக்கின்றது. ஏனென்றால் நீ உன் குல தெய்வத்தின் மீது கொண்ட அன்பு ஒருபொழுதும் மாறாத ஒரு அன்பு. உன் குல தெய்வத்தின் மீது நீ கொண்ட நம்பிக்கை ஒருபொழுதும் மாறாத நம்பிக்கை. ஆனால் இப்பொழுது எல்லாம் சில காலமாக அவை ஒவ்வொன்றிலும் பல மாற்றங்கள் வர தொடங்கி இருக்கின்றது. உன் குலதெய்வத்தை முழுக்க முழுக்க நீ நம்பி இருந்தது உண்மை என்றால் இப்பொழுது அவர்களை தாண்டி சில விஷயங்களை இந்த வாழ்க்கை நீ செய்து கொண்டிருக்கிறாய். அவர்களை கடந்து இந்த வாழ்க்கையில் சில விஷயங்களுக்கான உண்மைகள் புரியாமல் எதையெதையோ செய்து கொண்டிருக்கின்றாய். இதையெல்லாம் உணர்ந்து புரிந்து கொண்டு நாம் மனநிறைவோடு வாழ வேண்டிய அவசியம் நமக்கு வந்திருக்கின்றது. மன தெளிவோடு நாம் எதையும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு வந்திருக்கிறது என்பது எல்லா தருணங்களிலும் எல்லாமும் நாம் ஏற்றுக்கொள்ளும் இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க நமக்கு வெற்றியை கொடுக்கவில்லை என்றாலும் நான் சொல்வது போல உனக்கான சில மாறுதல்களை இந்த வாழ்க்கை கொடுத்தது உண்மைதானே. பல புரிதல்களை உனக்கு கொடுத்தது உண்மைதானே. அப்படியானால் இனியாவது இதை எல்லாமும் உணர்ந்து கொண்டு நீ வாழ்ந்து விட வேண்டும். இதை எல்லாமும் புரிந்து கொண்டு நீ நிச்சயமாக என் குழந்தை நீ கடந்து சென்று விட வேண்டும் என்பதை மறக்காதே. இந்த தெய்வம் உனக்கு எதையும் உணர்த்துகின்ற பொழுது அப்பா சொல்வது எல்லாம் ஒன்று தான். எதையுமே தெரிந்து செய். நீ புரிந்து ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதுதான் அந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கான எல்லா தேவைகளையும் சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்கான அத்தனை விஷயங்களிலும் நல்ல புரிதலை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலங்களில் முழுக்க முழுக்க நீ ஆசைப்படுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு சரியாக நடத்தி உன்னை வாழ வைக்க மிகப்பெரிய அளவில் உன்னை தேடி வர தொடங்கி இருக்கின்றது. இந்த மாற்றங்களுக்குள் உன் வாழ்க்கையை நீ சரிப்படுத்திக் கொள்ள தயாராகிவிடு. உன்னால் முடியாதது என்று இங்கு எதுவும் இல்லை. நீ நினைத்தால் இங்கு எதுவும் சாத்தியம் என்பதை நீ புரிந்து, நீ நினைத்தால் எதையும் இங்கு நீ கடந்து போக முடியும் என்பதை புரிந்து கொண்டால் அது போதும்.
இத்தனை காலமும் என் குழந்தைக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் இனி அத்தனையிலும் இருந்தும் நீ மீண்டு வந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிடும் பொழுது தான் என் குழந்தையினுடைய அருமை என்னவென்று உனக்கே புரியும். உன்னுடைய திறமை என்னவென்று உனக்கு தெரியும். ஆனால் உன் குலதெய்வத்திடம் சில காலமாக நீ பேசுகின்ற விதமும், நீ நடந்து கொள்கின்ற விதமும் மிகுதியான அளவில் மனவேதனையை அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றது. சுற்றி இருந்து நீ செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு மேலும் மேலும் பல சோதனைகளை தந்திருக்கின்றது. உண்மைகள் என்னவென்று என் குழந்தை நீ புரிந்து கொண்டு இனி நீ வாழக்கூடிய நேரம் உன்னை தேடி வரும். ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாகவே புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நன்மையை குறிக்கும். நீ விரும்பியது போல உனக்கு நல் மாற்றங்களை குறிக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என்பதை நீ மறந்து விடாதே. நான் சொல்வது போல உனக்கு ஏதேனும் கஷ்டங்களும் துன்பங்களும் இந்த வாழ்க்கையில் வருகிறது என்றால் இவை எல்லாவற்றையும் தாண்டி என் குழந்தை நீ வாழ வேண்டிய ஒரு நிலைமையை நான் நிச்சயமாக உனக்கு தருகிறேன். உனக்கான நல்ல நேரத்தை நான் உறுதிப்படுத்தி கொடுக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே. எந்த இடத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் நான் உன்னை மீட்டெடுக்க வருகின்ற இந்த நேரங்களை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உனக்குரிய வெற்றிகளை நீ எந்த இடத்திலும் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். நன்மைகளையும் தீமைகளையும் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை தருவதை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற பயத்தை எல்லாம் வேறறுத்து உனக்கு நடப்பது ஒவ்வொன்றிலும் நீ விரும்புகின்ற சந்தோஷம் உன்னை தொடரும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன் குலதெய்வம் நீ நன்றாக இருக்க வேண்டும், சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தானே ஆசைப்படுகின்றது. அவர்களுடைய ஆசையை நீ நிராசையாக்கலாமா? அவர்களின் ஆசைகளுக்கு நீ மதிப்பு கொடுக்காமல் செல்லலாமா? அவர்கள் நினைத்ததையெல்லாம் நீ இல்லை என்று ஆக்கலாமா? அப்படி செய்யும்போது அது மேலும் மேலும் அவர்களுக்கு உன் மீது மன வருத்தத்தை உண்டாக்கும் அல்லவா? இந்த தெய்வம் சொல்வது உனக்கு புரிந்து கொள்ள முடிகின்றதா? இந்த தெய்வம் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை உன்னால் தெரிந்து கொள்ள முடிகின்றதா? நீ வெற்றி பெறுவாய் என்று உரக்கச் சொல்லியும் நீ நம்பிக்கை இல்லாமல் நடந்து கொள்வதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீ நம்பிக்கை இல்லாமல் செய்கின்ற விஷயங்களை எந்த தெய்வத்தாலும் நிச்சயமாகவே உணர முடியாது. உனக்காகத்தான் இத்தனை நாளும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கும்போது நீ உன் மீது நம்பிக்கை இல்லாமல் நடந்து கொண்டால் நான் என்ன செய்ய முடியும் என்று தானே கேள்விகளை கேட்பார்கள். அது மட்டுமா என் குழந்தையே, நீ நம்பிக்கையில் இழந்தது மட்டுமல்லாமல் தேவையில்லாத பல செயல்களை மற்றவர்கள் பேச்சை கேட்டு நீ செய்யத் தொடங்குகிறாய். உன்னை விட்டு ஒருவர் விலகிச் செல்கிறார் என்றால் நீ மீண்டும் மீண்டும் அவர்களை தேடிச் செல்கின்றாய். மீண்டும் மீண்டும் அவர்களை நீ தேடிச் செல்ல வேண்டிய அவசியம் என்ன? இவர்களால் ஒரு கட்டத்தில் நீ பட்ட கஷ்டங்களும் காயங்களும் இன்னமுமே உன்னால் மறக்க முடியவில்லை. இவர்கள் உனக்கு கொடுத்த வேதனைகளை இன்னமுமே உன்னால் மறக்க முடியவில்லை. அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் பல சோதனைகளும் பல துன்பங்களையும் நீ தாங்கி இருக்கின்றாய். அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் பல உச்சங்களை நீ பார்த்திருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது இதற்காகவெல்லாம் என் குழந்தை நீ வருந்தி விடாமல் உன்னோடு உன் தெய்வம் உனக்கு சொல்லும் இந்த விஷயங்களில் நீ கவனத்தை கொண்டிருக்க வேண்டும் அல்லவா? நடக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாமே உனக்கு தெளிவுபடுத்தும்படி நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். நீ எவ்வளவு சந்தோஷமாக வாழ்கிறாயோ அதுதான் உன் தெய்வங்களுக்கு மன நிம்மதி. அதுதான் உன் தெய்வங்களுக்கு சந்தோஷம். அப்படிப்பட்ட சந்தோஷத்தை அவர்களுக்கு நீ கொடுக்காமல் செல்வது எந்த வகையில் நியாயமாக முடியும்? அந்த சந்தோஷத்தை அவர்களுக்கு கொடுக்காமல் நீ சென்றால் அது நீ செய்கின்ற மிகப்பெரிய தவறல்லவா? அதைதான் அவர்கள் இப்பொழுது உன்னிடத்தில் கேட்கிறார்கள். சரி, நடந்தது எல்லாம் நடந்ததாகவே இருக்கட்டும். நடந்து முடிந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு கடந்ததாகவே இருக்கட்டும். ஆனால் இப்பொழுது தெய்வம் தினம் தினம் உன்னோடு பேசுகின்றது. தெய்வத்தினுடைய மனநிலை தினம் தினம் உனக்கு புரியும்படித்தான் இருக்கின்றது. அப்படியானால் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களுக்காக நீ இப்பொழுதாவது கலங்காமல் இருக்க வேண்டும் அல்லவா? இப்பொழுதாவது இதையெல்லாம் நினைத்து வருந்தாமல் இருக்க வேண்டும் அல்லவா? என்ன நடந்தாலும் நம் தெய்வம் நம்மை காப்பாற்றிவிடும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி நான் தரக்கூடிய ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உன்னை நிச்சயமாக தெளிவுபடுத்த வேண்டும் அல்லவா? அதனை நீ புரிந்து கொண்டாலே இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல அதிர்ஷ்டங்களை உன்னால் கண்கூடாக கண்டுவிட முடியும். ஆச்சரியங்களை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். நான் இருக்கும்பொழுது நல்லது நடக்கும் என்பதை என்னால் உனக்கு தெரியப்படுத்த முடியும் என்று சொல்லி உன் குலதெய்வம் மீண்டும் மீண்டும் இடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் இன்னும் சில நாட்களில் இந்த வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு நீ உணர்வாய். உன்னை தேடி வருகின்ற விஷயங்களில் இருக்கின்ற உண்மைகள் நிச்சயமாக உனக்கே என்னவென்று தெரிய வரும். உன்னை ஆட்டி படைக்கும் விஷயங்கள் எல்லாமே உன்னை எப்படி பார்க்கிறது, எதனால் இத்தனை சோதனைக்கு ஆளாக்குகிறது என்பதையெல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க உன்னுடைய வெற்றியை என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையை நீ சரியாக தெரிந்து கொள்வாய். பொதுவாக நாம் வணங்குகின்ற தெய்வங்கள் நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டு நம்மை நினைத்து பெருமைப்பட வேண்டும். அவர்களை நாம் பெருமைப்படுத்த வேண்டுமே தவிர ஒருபொழுதும் நம் தெய்வங்கள் நாம் கலக்கமடைய செய்யக்கூடாது.
நாம் இந்த வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அதுபோல நடக்கும். நம்மை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நம்மை அதுபோல தெய்வத்தை சிந்திக்க வைக்க வேண்டும். எதையுமே நாம் தெளிவோடு எதிர்கொள்கிறோம். எந்த விஷயத்திலும் நமக்கு தெளிவு இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் உனக்கென என்ன நடத்துகிறேன் என்பதை எல்லாம் நீ உணரத் தொடங்கி இருக்கிறாய் என்றால் இனியும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்வாய். காலமும் நேரமும் உனக்கு நிச்சயமாக நல்லதொரு பலனை கொடுத்து நல்லதொரு பதிலை கொடுக்கும். உன்னை சுற்றி இருக்கும் விஷயங்களினால் உனக்கு கிடைத்த ஒவ்வொரு துன்பங்களுக்கும் நல்லதொரு தீர்வையும் உனக்கு கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. பிரச்சனைகளை எல்லாமும் எதிர்கொண்டு பக்குவமாக இந்த வாழ்க்கை வாழத் தொடங்க வேண்டும். எதிர்பாராத இந்த விஷயங்கள் எல்லாம் இனி உனக்கு நடத்தும் ஒவ்வொரு ஆச்சரியங்களும் அதிசயங்களும் இனி எப்பொழுதும் உன்னை கட்டாயப்படுத்தி வாழச் சொல்லும். யாரையும் நினைத்து என் குழந்தை இனிமேலும் நீ வருந்திக் கொண்டிருக்காதே. எதையும் பற்றியும் யோசித்து நீ கலக்க முடியாதே. யாருடைய பேச்சுக்கு நீ பொறுப்பேற்காதே. உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் உனக்கு நல்லதுக்குத்தான் என்பதை நீ தெரிந்து கொண்டு வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே. எல்லாம் நன்மைக்கே. ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.